பயந்துட்டு உட்காந்துருந்த மாதிரி இருக்கு. எனக்கு யாரும் கை தூக்கலையே. நான் நிறைய பிளவுஸ், அந்த டிசைனர் பிளவுஸ் எல்லாம் இங்கே தான் வந்து எடுப்பேன். நான் பார்த்துருப்பீங்க, மறந்துருப்பீங்க, பரவாயில்ல. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். அருமையான இந்த நிகழ்வு உங்களை அனைவரையும் பார்த்து பேச ஒரு அருமையான ஒரு வாய்ப்பளித்த சென்னை சில்க் நிறுவனம், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை நிறுவனங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி தொகுப்பாளராகவும் வரவேற்புரை என்னை அறிமுகப்படுத்திய திரு ஆர் ஜோகராஜ் HR மேனேஜர் அவர்களுக்கு என்னுடைய நன்றி கலந்த நல் வணக்கம். அருமையாக யோகா கற்றுக்கிட்டார். கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா நானும் அவங்களோட சேர்ந்து கற்றுக்கிட்டு இருந்திருப்பேன். நானும் யோகா செய்கிறேன் சார், ரெகுலராக செய்கிறேன். இங்கு தலைமை ஏற்று இருக்கும் திரு சந்திரசேகர் NBO SKTM, திரு எல் சிங்காரவேல் பிரான்ச் மேனேஜர், நன்றி உரையாற்ற இருக்கும் திரு S பாலமுருகன் மேனேஜர் மற்றும் இங்கு இருக்கும் அனைத்து சிறப்பு நிர்வாகிகள், சாரோட டீம் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக கழிப்போடு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறீங்க. உங்கள் ஃபேஸஸ்லாம் பார்த்தா எனக்கே அப்படி ஒரு புத்துணர்ச்சி வருது. அவ்வளவு அழகா, அவ்வளவு ஒரு புன் சிரிப்போட நீங்கள் எல்லாம் அமர்ந்திருக்கக்கூடிய இன்றைக்கு இந்த நிகழ்வில் பங்கேற்று என்னையும் சிறப்பித்து இந்த நிகழ்வையும் சிறப்பிக்க வந்திருக்கும் இங்கு பணி செய்யும் அனைத்து பணியாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை, வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. எப்பயுமே மாணவர்களை, இளைஞர்களை, அவங்கள அதுதான் என்னுடைய இலக்கு. எப்பயுமே பெண்கள், மாணவர்கள், இளைஞர்கள். இங்கேயும் எனக்கு சந்தோஷமா இருக்கு. எல்லாருமே இளைஞர்களாக தான் இருக்கிறீங்க. எல்லாருமே யாரும் கொஞ்சம் வயசானவங்கன்னு நினைச்சுக்க வேண்டாம். ஏஜ் இஸ் நியர் எ நம்பர், அவ்வளோதான். அதனால எல்லாருமே இளைஞர்கள் தான். முக்கியமாக பெண்கள், இவர்களிடம் பேசுவதுங்கிற எனக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்கும், அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி, ஒரு அருமையான தலைப்பு, பண்படு இலக்கை தொடு. ரொம்ப அருமையான தலைப்பு. அந்த தலைப்பை நினைச்சு பார்த்தா இது குழந்தைகளுக்கா, இல்லை நான் பணியாளர்களுக்கா, இல்லை நமக்கா, இப்படின்னு நினைச்சு பார்த்தோம்னா இது எல்லோருக்குமான தலைப்பு. எல்லோருக்குமான ஒரு தலைப்பை மிக சிறப்பாக இங்கு கொடுத்திருக்கிறாரு. அதை பற்றி நம்ம பேச போகிறோம். நம்ம கொஞ்சம் ஜாலியாகவே இருக்கலாமே, இருக்கலாம் தானே? ஜாலியாக இருக்கலாம். யோகாலாம் முடிஞ்சிருச்சு. உடம்புல ஒரு ஃப்ரெஷ்னஸ் உங்களுக்கு வந்திருக்கும், மனசுலையும் வந்திருக்கும். நம்ம பேசலாம், நிறைய விஷயங்கள் நம்ம இன்டராக்ட் பண்ணலாம். இங்கே ரொம்ப சந்தோஷம். நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும்? நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறீங்களா சார்? நீங்கள் தம்பி நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறீங்க. இப்போ இந்த நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு நீங்கள் வந்து யார்கிட்டயாச்சும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோ, ரிலேட்டிவ்ஸோ, பப்ளிக் யார்கிட்டையும் கேட்டிங்கன்னா ஒரு 3 டைப் ஆஃப் பதில் வரும். எப்படின்னா, ஏதோ இருக்கேன் அப்படிம்பாங்க. நல்லா நீங்கள் ஒரு ட்ரையல் வேணா பாருங்க. ஏதோ இருக்கேன் அப்படி செழிப்போட, ரொம்ப செழிப்போட சொல்லுவாங்க. இன்னொரு டைப் என்ன சொல்லுவாங்க, இப்போ நல்லா இருக்கேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நோ எக்ஸ்பிரஷன், நல்லா இருக்கேன், கேட்டதுக்கு ஒரு பதில், அவ்வளோதான். உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா நல்லா இருக்கிறவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? நல்லா இருக்கேன். அந்த வார்த்தையை பாருங்க, அந்த ப்ரொனன்சியேஷன் பாருங்க, அந்த மாடுலேஷன் பாருங்க. நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்றப்பவே ஒரு எனர்ஜி வரும். அது கேட்கறவங்களுக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கும். நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறீங்களா? தமிழ் வராதா? தமிழ் ஹிந்தியில் எப்படி கேட்கறது? நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கோங்க, நல்லா இருக்கிறோம். அருமையா சொன்னாங்க.
நல்லா இருக்கிறோம் மேம் அப்படி. அந்த நல்லா இருக்கிறோம் அப்படின்னு சொல்றப்பவே ஒரு எனர்ஜி நமக்குள்ள வருது இல்லையா? அந்த எனர்ஜி தான் நம்மளை வழி நடத்தி கொண்டு போகும். யார் கேட்டாலும் இங்கிலீஷ்ல கேட்டா கூட ஐ எம் குட், ஃபைன், வெரி ஃபைன் அப்படி நம்ம சொல்ல கத்துக்கணும். யாராவது நம்மளை கேட்டா ஹவ் ஆர் யூ, ஃபைன், வெரி ஃபைன், ஹவ் டு யூ டு அப்படின்னு திரும்பி நம்ம கேட்கறதுக்கு நம்ம கத்துக்கணும். அப்படிப்பட்ட ஒரு அந்த சொசைட்டியை நம்ம தான் ஃபார்ம் பண்ணணும். அப்படி ஒரு சொசைட்டி. என்ன சார் போடியம் இப்போ வருது, நிற்கவா? நான் ரொம்ப ஒரு இப்படி இந்த மாதிரி ஒரு இதில் வந்து இதெல்லாம் நம்ம கற்றுக்கிட்டு போகிறோம். இப்போ நீங்கள் வந்து யூ ஆர் நாட் ஸ்டூடெண்ட்ஸ் நவ், பட் எல்லாருமே நான் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நான் சொல்லுவேன். நானும் ஒரு ஸ்டூடெண்ட்டு தான் சொல்லுவேன். ஸோ வி ஆர் லேர்னிங் ஃப்ரம் அதர்ஸ். இப்போ சார்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கிட்டோம் இல்லையா? என்கிட்ட இருந்து கற்றுக்குறீங்க, உங்ககிட்ட இருந்து நான் கற்றுக்குறேன், எல்லார்கிட்ட இருந்து நம்ம எல்லாமே கற்றுக்குறோம். அப்போ இன்னைக்கு நம்ம என்ன கற்றுக்கிட்டு நம்ம போகிறோம் அப்படின்றது தான் இன்றைய நாளோட ஒரு சிறப்பு அப்படின்னு நம்ம நினச்சிக்கணும். ரொம்ப சிறப்பாக வந்து நம்ம பேசிகிட்டே வரப்போ இப்போ நல்லா இருக்கிறீங்களான்னு ஒரு வார்த்தை கேட்டதால எவ்வளோ ஒரு வைப்ரேஷன் இங்கே வந்திருக்கு இல்லையா? இதை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். அது ஒரு விற்பனையாளர்களாக நீங்கள் இருக்கும் பொழுது உங்களுக்கு எனக்கு நிஜமாவே சார் உங்களை எல்லாரையும் பார்க்குறப்போ, இங்கே உட்காந்துருக்கிற எல்லாரையும் பார்க்குறப்போ நம்ம ஜோகா சார்கிட்ட சொல்கிறேன், ரொம்ப பொறாமையாக இருக்கு எனக்கு. ஆமாம், நான் ஒரு டீச்சர், நான் ஒரு கவிஞர், நான் ஒரு எழுத்தாளர், பட்டிமன்ற பேச்சாளர், எவ்வளவோ தகுதியெல்லாம் இருக்கு எனக்கு, விருதுகள் நிறைய வாங்கி இருக்கிறேன், எல்லாமே இருக்கு. இருந்தாலும் உங்களை இந்த கூட்டத்துல உங்களை பார்க்குறப்ப எனக்கு கொஞ்சம் பொறாமையா தான் இருக்கு. ஏன்னு சொல்லுங்க, ஏன்னு சொல்லுங்க? தெரியலையா? தெரியல, தெரிஞ்சுக்கணும். எனக்கு எதுக்கு எப்படி எனக்கு பொறாமை வந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு மேனேஜருங்கிறவர் என்ன பண்ணுவார்? மேனேஜ் பண்ணுவார், அவ்வளோதான். அவருடைய ஆஃபீஸில் அவருடைய ஃபைல்ஸை பார்த்துக்கிட்டு இருப்பார். அக்கௌண்டன்ட் அக்கௌண்ட்ஸ் பார்த்துக்கிட்டு இருப்பார். மற்றபடி சூப்பர்வைசர் அப்படி ஜஸ்ட் சூப்பர்வைஸ் பண்ணுவார். அந்த மாதிரி எல்லாமே அப்படி தான் இருப்பாங்க. இப்போ நானே ஒரு டீச்சர், நான் கிளாஸில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பண்ணிகிட்டு இருப்பேன். என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் ரெகுலராக அந்த வருஷம் ஃபுல்லாக அதே முகங்களை பார்த்துட்டு தான் இருப்போம். அடுத்த வருஷம் வந்தால் தான் வேறு முகங்கள். இப்படி தான் எல்லாருடைய பணியும் இருக்கும். ஆனால் உங்களுடைய பணியை கொஞ்சம் நினச்சி பாருங்க. நீங்கள் உட்கார்ந்த இடத்துலையே, நீங்கள் நின்றுக்கிட்டு இருக்கிற இடத்துலையே தினமும் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்களை நீங்க சந்திக்கிறீங்க. இது யாருக்கு கிடைக்கும்? கை தட்டிக்கலாமே. இந்த வாய்ப்பு யாருக்கு கிடைக்கும்? உண்மையிலேயே நான் யோசிச்சு பார்க்குறேன். நம்ம ஒரு 4 பேரை போய் பார்க்கணும். நானே ஒரு மீட்டிங் போனால் அந்த மீட்டிங்ல இருக்கிறவங்கள சந்திச்சுட்டு வருவோம், அவ்வளவுதான். ஆனா தினம் நாள் முழுவதும் எத்தனை மக்கள், எவ்வளவு கேரக்டர்ஸ் இல்லையா? கேரக்டர்ஸ் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒருத்தவங்க சிரிச்சுன்னு வருவாங்க, ஒருத்தவங்க ஸ்மைலிங்கா வருவாங்க, ஒருத்தவங்க ரொம்ப கமாண்டிங்கா வருவாங்க. அதை எடுத்துக்கணுமா அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. என்ன தம்பி இது என்ன, இது நல்லா இல்லை, இது வேற எடுத்துக்கொடு. இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸை நம்ம சந்திக்கிறோம். ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லாரையும் நம்ம வந்து சந்திக்கிறோம். இப்படி நம்ம இந்த மாதிரி சந்திக்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதனால தான் நான் பொறாமப்படுறேன். இப்போ பொறாமப்பட்டதுக்கு ரீசன் தெரியுதா? ஆமாம், நினச்சி பாருங்க. அப்படி நீங்களே கற்பனை பண்ணி நினச்சி பாருங்க. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நீங்கள் சந்திக்கிறீங்க. அதனால தான் நீங்கள் என்னை மறந்துருப்பீங்க கேட்ட உடனே. ஆமாம், ஏன்னா நீங்கள் மறந்துடலாம், அது தப்பு கிடையாது. ஆனால் உங்களை சந்திச்சுட்டு போகிறாங்க பாருங்க, அந்த மக்களோட மனசில் நீங்கள் இருக்கணும், உங்களுடைய செயல் இருக்கணும். நீங்கள் எப்படி இங்கே நடந்துக்கிட்டீங்க, உங்கள் புன்சிரிப்பு, உங்களுடைய முகம் அவங்களுக்கு நினைவு இருக்கணும். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. இந்த அங்கே 1-2 பேர் பார்க்குறேன், இவங்களெல்லாம் நான் பார்த்துருக்குறேன் அப்படின்னு எனக்கு ஞாபகம் இருக்குது. இவங்க கிட்ட தானே நம்ம டிசைனர் ப்ளவுஸ்லாம் வாங்கிட்டு போனோம் அப்படின்னு எனக்கு இப்போ ஞாபகம் வந்துருச்சு. ஆனால் அதை வந்து நம்ம எப்படி தக்க வச்சுக்கணும், அதுதான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். அதைத்தான் நம்ம வந்து பண்படு, இலக்கை தொடு. எல்லாருக்குமே ஒரு இலக்குன்னு ஒன்று இருக்கும். எல்லாருக்கும் இருக்குல்ல, எய்ம் ஒன்று இருக்குமா இல்லையா? இருக்குமா சார்? உங்கள் எய்ம் மட்டும் சொல்லுங்கள் சார். உங்கள் கோல் என்ன சார்? என்னுடைய கோல் வந்து சொசைட்டியில் என் பிள்ளைங்களை வந்து ஒரு பெரிய லெவலில் வளர்க்கணும். வெரி குட், வெரி குட், வெரி குட். ஒரு அருமையான ஒரு பாசமுள்ள, ஒரு பொறுப்புள்ள ஒரு தகப்பனாக
தந்தையாக அவர் எவ்வளவு அருமையா சொல்லியிருக்கிறாரு. அந்த சொசைட்டில அந்த குழந்தைகளை கொண்டு வரோம். அது உண்மைதானே. இப்ப இருக்கிற குழந்தைங்களை வந்து இப்ப இருக்கிற காலத்துல ஒரு நல்ல இதுவா நம்ம கொண்டு வரணும்னு நம்ம நினைக்கிறோம் பாருங்க. அதுவே ஒரு பெரிய ஒரு நம்ம கடமை, நம்ம பொறுப்பு. அந்த கோல் கண்டிப்பா அது நிறைவேறும் சார். தேங்க்யூ சார். இப்படி நிறைய பேருக்கு கோல் இருக்கு. மேடம் சொல்லுங்க உங்க பசங்களெல்லாம் படிக்க வச்சு ஒரு நல்ல பசங்களை எல்லாம் படிக்க வச்சு நல்ல வேலைக்கு கொண்டு போகணும். ஆமா, அமைதியா கோல் சொல்லு. லாங்குவேஜ் தெரியும் தானே. எப்படி ஒரு அக்கா பாருங்க, அங்க ஒரு தந்தை, இங்க ஒரு அக்கா சகோதரி. தம்பியை நல்லா படிக்க வைக்கணும். ஸோ நம்ம வந்து ஒரு நிலைமைக்கு வந்துட்டோம், போதும், தம்பியை நல்ல இதுக்கு கொண்டு வரணும். இப்படி நிறைய கோல்ஸ் இருக்குது. இதே மாதிரி நம்மளுடைய பணியிலையும் நிறைய கோல்ஸ் இருக்கு இல்லையா. நம்மளுடைய செய்யக்கூடிய பணியில நம்ம டார்கெட்டை ரீச் பண்ணணும். we should touch the target. அதே மாதிரி நான் இப்ப சொன்னேன் இல்லையா, நல்லா இருக்கீங்களா கேட்டேன் இல்லையா, அது மாதிரி no one can destroy iron. இரும்பை வந்து யாராலையும் அழிக்க முடியாது. இரும்பை யாராலையும் அழிக்க முடியாது. ஆனா ஒன்னே அழிச்சிரும். பட் இட்ஸ் ஓன் ரஸ்ட், அதனுடைய துரு இல்லையா, அதனுடைய துரு வந்து அந்த இரும்பை அழிச்சிரும். அதே மாதிரி no one can destroy himself. நம்மளை நாமே அழிச்சுக்கலாம் முடியாது. பட் his mindset, நம்ம மைண்ட் செட் நம்மளை அழிச்சிடும். இதுதான் உண்மை. நம்ம மைண்ட் எப்படி இருக்கு, எண்ணங்கள் நமக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையும் இருக்கும். நம்மளுடைய எண்ணங்கள்லாம் எப்படி இருக்கும், உயர்ந்த எண்ணங்களா இருக்கணும். உயர்ந்த எண்ணங்கள். நான் இந்த நிறுவனத்துல பணியாற்றுறேன், என்னுடைய சிறப்பை நான் இங்க செய்வேன், என்னோட பெஸ்ட் இங்க நான் கொடுப்பேன் அப்படின்றது நம்மளுடைய கோலா இருக்கணும். யார் கேட்டாலும் ஐயோ அவரா ரொம்ப பெஸ்ட், அந்த பொண்ணா அவங்களா ரொம்ப அவங்க அவ்வளவு சிறப்பு அப்படின்ற ஒரு பேர் நமக்கு வரதுக்கு we should do the best. அது நம்ம டார்கெட். நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் சொல்லுவேன் be the best அப்படின்னு சொல்லுவேன். எங்க இருந்தாலும் be the best. அது ஒரு இங்கிலீஷ்ல ஒரு போயம் இருக்கும். ஒரு சின்ன பூவா இருந்தா கூட அது be the best, நான் தான் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி. எதுவா இருந்தாலும், எந்த ஒரு நம்ம எவ்வளவு கீழ் நிலையில இருந்தாலும் நான் தான் பெஸ்ட் அப்படின்னு நீங்க மனசுல நினைச்சுக்கணும். நான் தான் பெஸ்ட், இங்க இருக்கிறவங்களே நான் தான் பெஸ்ட் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. பரவாயில்ல, மற்றவங்க பொறாமப்பட்டா அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம். இப்ப நான் பொறாமப்பட்டேன்ல, நீங்க எல்லாம் கவலைப்பட்டீங்களா? யாராச்சும் கவலைப்படல, சந்தோஷப்பட்டீங்க, கைதட்டினீங்க. அது மாதிரி தான். ஸோ பி த பெஸ்ட் அப்படின்ற மாதிரி நம்ம இருக்கணும். நம்மளுடைய டார்கெட். இப்போ ஒரு பொதுவாகவே ஒரு விற்பனையாளர்கள் அப்படின்றப்போ செல்ஃப் மோட்டிவேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். செல்ஃப் மோட்டிவேஷன் என்னது? சுய ஊக்கம். நம்மளே ஊக்கப்படுத்திக்கணும், நம்மளை தட்டி கொடுத்துக்கணும். நான் நல்லா பண்றேன், நான் நல்லா இன்னைக்கு வேலை செஞ்சிருக்கிறேன், இன்னைக்கு வந்து நிறைய பேரை நான் வந்து என்னோட இதை முடிச்சுட்டேன், என்னோட டார்கெட் இன்னைக்கு இவ்வளவுதான் நினைச்சிருந்தேன், முடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளே தட்டி கொடுத்துக்கணும். இப்படி நம்ம வந்து கொண்டு வரப்பதான் நம்மளுடைய டார்கெட்டை நம்ம ரீச் பண்ண முடியும். என்னோட ஒரு ஸ்கூல்ல இருக்கிறப்ப ஒரு டார்கெட் என்ன தெரியுமா? நான் ஒரு இங்கிலீஷ் டீச்சர். சார் வந்து என்னைய தமிழ் ஆசிரியர் சொன்னாங்க, நான் ஒரு ஆங்கில ஆசிரியர் அடிப்படையில். அப்புறம் இன்னொன்று சார் சொன்னது நான் இப்போ பதில் சொல்லணும். சார் எங்களுக்கு பட்டாடை போத்தலை, நான் உங்களுக்கு இந்த ஆடை போத்துனேன், எனக்கு அதெல்லாம் தேவையில்லை சார், உங்க அன்பு ஆடை இருந்தா போதும், உங்களுடைய அன்பு ஆடை இருந்தாலே எனக்கு மகிழ்ச்சி. அந்த அன்பை இங்க நான் பார்க்கிறேன். அது ஒரு சிறப்பான ஒரு விஷயமா இங்க இருக்கு. அப்ப நான் நினைப்பேன், நான் வந்து ரிமோட் ஏரியாஸ்ல எல்லாம் மகரிஷியில பெரிய ஸ்கூல் தெரியும் உங்களுக்கு, அங்க நான் 12 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு அப்புறம் நான் பிரின்சிபலா சென்னையில ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல இருந்துட்டு, அதுக்கப்புறம் இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இது நீங்க தெரிஞ்சுக்கணும், இது ஒரு மோட்டிவேஷன். தமிழ்நாடு இந்த டிஆர்பி எக்ஸாம்ல 45 இயர்ஸ், எனக்கு அப்போ 45 வயசுல உங்களை மாதிரி சின்ன பசங்க கூட போட்டி போட்டு நான் எக்ஸாம் எழுதி கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்ல 2nd ரேங்க் வாங்கி டீச்சர் எஜுகேட்டரா வந்தேன். இது என் வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட். டீச்சர் எஜுகேட்டரா வந்தேன். ஏன்னா இந்த ரிமோட் ஏரியாலாம் அங்கே வேலை பார்க்குறப்பெல்லாம் சொல்லுவேன், இந்த ரிமோட் ஏரியால ஏழை குழந்தைங்களுக்கு, அந்த பிள்ளைங்களுக்கு போய் நான் பாடம் நடத்தணும், அதுதான் என்னுடைய கோல் அப்படின்னு தைரியமா அந்த பிரின்சிபல் கரஸ்பாண்டன்ட் கிட்ட எல்லாம் சொல்லியிருக்கிறேன். அப்போ அந்த எதுக்கு
நான் பணியாற்றுறப்போ என் மனசுல பட்டுச்சு, இங்கிலீஷ்னா என்னன்னே தெரியாம வருவான், ஏபிசிடி கூட தெரியாம வருவான், பேரை கூட ஒழுங்கா தெரியாம உட்காந்துருப்பான். அப்போ நான் நினைச்சேன், எப்படியாவது இந்த குழந்தைங்களை நம்ம சப்ஜெக்ட், நான் எல்லாத்துலேயும் போக முடியாது இல்லையா, என்னோட சப்ஜெக்ட்ல இவங்களை வந்து ஃபெயில் ஆக்கவே விடக்கூடாது அப்படின்னு. பிரைவேட் ஸ்கூல்ல இருக்கிறப்ப அந்த பிரச்சனை இல்லை, எல்லா குழந்தைங்களும் பாஸ் பண்ணிடுவோம். இங்கே வந்து பெரிய சேலஞ்சாக இருந்துச்சு. என்னுடைய 30 வருஷ சர்வீஸ்ல சார் 30 இயர்ஸ் சார் என்னுடைய சர்வீஸ், 30 இயர்ஸ் சர்வீஸ்ல என்னுடைய சப்ஜெக்ட்ல ஒரு ஸ்டூடெண்ட் கூட பப்ளிக் எக்ஸாம்ல ஃபெயில் ஆனதே கிடையாது. இது என்னோட கோல். அதில் நான் அச்சீவ் பண்ணிட்டேன். சிகரம் தொட்ட முதுகலை ஆசிரியர்னு நான் பட்டம் எனக்கு விருது கொடுத்தாங்க. அதை நான் அச்சீவ் பண்ணிட்டேன். அந்த கோல் முடிஞ்சிருச்சு. இப்போ என்னோட கோல் உங்களை எல்லாம் சந்திக்கிறது, இந்த பெண்களை முன்னேற்றணும், இளைஞர்களை வந்து நல்லா வழி நடத்தணும், இவங்களை நல்லா மேலே கொண்டு வரணும். இதுதான் என்னோட கோல். இதுக்கு நான் என்னென்ன செய்ய முடியுமோ நான் செஞ்சிட்டு இருக்கிறேன். இப்படி நமக்கு வந்து மனசுல ஒரு கோல் இருக்கணும். அந்த கோல் ரீச் பண்ணி, யூ ஹேவ் டு டச் த கோல். அந்த கோலை வந்து நீங்க டச் பண்ணணும். இப்போ வானம் கூட நமக்கு கோலா இருக்கலாம் இல்லையா? எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு இருக்கட்டுமே தொடுவானம் ஒரு நாள் நம்ம கைக்கு அது எட்டிடும். நம்ம நினைச்சிட்டே இருந்தா நிச்சயம் அந்த வானத்தை கூட நம்ம தொட்டுடலாம். அப்படி ஒரு நம்பிக்கையை நம்ம வளர்த்துக்கணும். அப்படி நம்ம வந்துட்டே இருக்கிறப்போ, ஒரு நிறுவனத்துல நம்ம பணியாற்றுறப்போ அந்த நமக்கு வந்து என்னென்ன அந்த பண்படணும், பண்படுன்னு கொடுத்துருக்குறாங்க இல்லையா? ஒரு நிலம் பண்பட்டு இருந்தா தான் அதுல போடுற விதைகள் நல்லா விளையும். ஒரு நிலம் பண்பட்டால் விளைச்சல் அதிகம். அதுபோல மனிதன் பண்பட்டால் வளர்ச்சி அதிகம். அப்படி நம்ம நினைச்சுக்கணும். நம்ம பண்பட நம்ம குடும்பம், இப்ப சார் சொன்னாரு, அந்த பொண்ணு சொன்னாங்க, அந்த குடும்பத்தையும் நம்ம வளர்த்து கொண்டு வர்றோம். நம்ம மட்டும் வளரல, நம்ம சொசைட்டியும் வளருது, நம்ம வளர்றோம், நம்ம குடும்பம் வளர்றோம். அந்த வளர்ச்சிக்கு வந்து நமக்கு பண்படணும், மனசு பண்படணும், பண்படணும். அப்படி பண்பாடுன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஒரு பண்பாடு மரபோட நம்ம இருக்கிறோம். என்ன பண்படணும், நமக்கு தேவையானது என்ன? நான் வந்து இப்போ என்னோட ஒரு சின்ன கஸ்டமரா என்னோட எக்ஸாம்பிள் உங்ககிட்ட சொல்றேன். லாஸ்ட் வீக் சென்னைக்கு போயிருந்தேன். நான் ஒரு கடை, என்ன கடை, ஷாப் பேர் சொல்லல, ஒரு கடைக்கு போயிருந்தேன் சாரி வாங்குறதுக்கு. நான் வந்து ஒரு டிசைன் மனசுல நினைச்சிட்டு போறேன். போய் அங்க கேட்குறேன், அந்த பொண்ணுகிட்ட கேட்குறேன், எனக்கு இந்த மாதிரி டிசைன் தாம்மா வேணும் அப்படின்னு. உடனே அந்த பொண்ணு அப்படி தேடி பார்த்துட்டு, ஐயோ அது இப்போதான் மேடம் சேல் ஆச்சு, இப்போதான் ரீசெண்டாக நேற்று தான் சேல் ஆச்சு, கண்டிப்பாக என்ன வரதுக்கு ஒரு 10 days ஆயிரும், நிச்சயம் வரும் மேடம், கண்டிப்பாக உங்களுக்கு எடுத்து வைக்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் இதை கொஞ்சம் பாருங்களேன், இந்த டிசைன் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன், நீங்கள் எனக்கு எதிர்பார்த்த மாதிரி இருக்கும், இது கொஞ்சம் ட்ரெண்டில் போயிட்டு இருக்கு, இதை கொஞ்சம் பாருங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு வேற. எனக்கு பார்க்கலாமா வேணாமா, என்னடா இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். சரின்னு அந்த பொண்ணு எடுத்து போட்டு அதெல்லாம் பார்க்குறப்போ கொஞ்சம் மனசு மாறிச்சு. நல்லா தான் இருக்கு, பரவாயில்ல, அதை வேணா 10 நாள் கழிச்சு பின்னாடி வரப்ப பார்த்துக்கலாம், இப்போதைக்கு இதை செலக்ட் பண்ணலாம், நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய மைண்டு மாறுது. அப்போ அந்த ட்ரெஸ்ஸை சாரி எடுத்து அந்த பொண்ணு போட்டுட்டு, நிஜமா மேடம் ரொம்ப சூப்பராக இருக்கு மேடம், இது நீங்கள் பாருங்க, அது வந்துச்சுன்னா நீங்கள் கொடுத்துட்டு போங்க, உங்கள் இதை நான் எடுத்து வைக்கிறேன், நீங்கள் உங்களுக்காக அதை எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு ரொம்ப அன்பாக பேசிச்சு. சரின்னு அந்த சாரியை செலக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். அப்புறம் நான் யோசிச்சு பார்க்குறேன், நம்ம எதுக்கு எடுத்தோம், நம்ம தான் அதே தானே வேணும் தானே போனோம், எப்படி எடுத்தோம் அப்படின்றப்போ அந்த புன்சிரிப்பு, அந்த அன்பான அந்த அப்ரோச் இல்லையா, அது வேணும் நமக்கு. எவ்வளோ அருமையா. இப்போ நான் போய் கேட்ட உடனே, இல்லை மேடம் அந்த டிசைன்லாம் இல்லை, முடிஞ்சு வச்சா நான் உடனே அடுத்த கடைக்கு போயிருப்பேன். அவ்வளோதான். இல்லை நம்ம எதுக்கு இங்கே இருக்கணும் அப்படின்னு நெக்ஸ்ட் கடைக்கு நான் போயிருப்பேன் நான். ஆனா என்னை போக விடாம செஞ்சது அந்த பொண்ணு கம்பல் பண்ணல, எதுவுமே பண்ணல, ஒரு அன்பா சொல்லிச்சு, இருக்கும் மேடம் கிடைக்கும். ஆல் பாசிட்டிவ் வேர்ட்ஸ். அந்த பாசிட்டிவ் அப்ரோச் தான் நமக்கு தேவை. பாசிட்டிவ் அப்ரோச் இங்க மட்டும் இல்லை, எங்க இருந்தாலும் நம்ம ஜெயிச்சிடலாம். அப்பவே அந்த பொண்ணு அந்த டார்கெட்டை தொட்டுட்டா இல்லையா, தொட்டுட்டு சேல் ஆயிடுச்சு. அப்போ ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் இருந்துச்சுன்னா எந்த இடத்துலையும் எதை வேணாலும் நம்ம ஜெயிக்கலாங்கிறது தான் இன்னைக்கு நம்ம ஒரு மெசேஜா நம்ம எடுத்துக்கணும். நெகட்டிவாவே நம்ம பேசக்கூடாது, அது இல்லை, வரல, போகல அப்படின்னு. அப்போ அந்த பொண்ணோட ஒரு அன்பான முகம்,
அருமையான ஒரு அனுசரணை, அந்த அணுகுமுறை, அந்த பேச்சில் இருக்கிற அந்த பொலைட்னஸ் எல்லாமே, பொறுமை, நிதானம் எல்லாமே சொல்லலாம். இதுதான் பண்படு, இதுதான் பண்படு. பண்படுன்னு நம்மளை சொல்றது நம்மளுடைய தொழில்ல நம்ம மனதை எப்படி பண்படுத்துறோம், வீட்டுல எப்படி உறவினர்கள்கிட்ட நம்ம பேசி நம்மளுடைய சுற்றங்களை எப்படி நம்ம பேசி பழகுறோம், பண்படுறோம், சொசைட்டில நம்ம எப்படி பேசுறோம், பண்படுறோம். இப்படி நம்ம பண்பட்டு வாழ்ந்து கொண்டே இருந்தா நம்மளுடைய வளர்ச்சி ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்கும். அது நிச்சயமா நம்ம சொல்ல முடியும். இங்க நிறைய விஷயங்கள் நான் சொல்ல வந்தேன். உங்களுக்காக கவிதையெல்லாம் வேற எழுதிட்டு வந்திருக்கிறேன். இப்போ நம்ம இதுன்னு சொல்ல போனா, இப்ப குமரன் சில்க்ஸ் அவங்களே இருக்கிறீங்க இல்லையா, அதுலயும் இதே அனுபவங்கள் தான். ஐயோ சாரி, குமரன் தங்கமாளியே. குமரன் சில்க்ஸ் நான் ஏன் சொன்னேன்னு சொன்னா, 1962 குமரன் சில்க்ஸ் என்று ஆரம்பித்த நிறுவனம் இன்று சென்னை சில்காக உயர்ந்து வந்திருக்கிறது. என்னை அறியாம இந்த வார்த்தை எனக்கு வந்துடுச்சு பாருங்க சார், என்னை அறியாமே வந்துடுச்சு இல்லையா. இதை சொல்ல வரப்போ இந்த சென்னை சில்க், அதனால அவங்களுக்கும் இதே தான். இது ஒன்லி சென்னை சில்க் அந்த கஸ்டமர்ஸ்க்கு அவங்களுக்காக பேசுறேன்னு இல்லை, இவங்களுக்கும் அதே தான். அந்த டிசைன்ஸ் பார்க்க வருவாங்க, நீங்க எப்படி அந்த அணுகுமுறையோடு அவங்கள வாங்க வைக்கிறீங்க அப்படின்றது தான் நமக்கு இங்க முக்கியம். ஒரு சின்ன சென்னை சில்க்னு சொன்னோன்னே, சென்னை சில்க்னு சொன்னாலே என்னது, த லார்ஜஸ்ட் டெக்ஸ்டைல் கிங்டம் in the world அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய நேம் நீங்க கொடுத்திருக்கிறீங்க. அவ்வளோ பெரிய ஒரு பேரு, புகழும் வாய்ந்த ஒரு மாபெரும் நிறுவனமாக இன்னைக்கு வளர்ந்துருக்குன்னா இதுக்கெல்லாம் யார் காரணம்? ஓனர், சென்னை சில்க் ஓனரா? இவங்க நிர்வாகிகளா, மேனேஜரா, ஹெச்ஆர் மேனேஜரா, எக்ஸிக்யூட்டிவ்ஸா, இப்படி நம்ம ஒருத்தரா பார்த்துக்கிட்டே வந்தா இதுல அதிக பெர்சன்டேஜ் வாங்குறது யாரு? நீங்க தான். யாரு? நீங்க தான். பணியாளர்கள் தான். உங்களாலதான் இது இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு. இதை யாராலையும் மறுக்கவே முடியாது, யாராலையும் மறுக்க முடியாது. ஒரு நிறுவனமோ ஒரு துறையோ, ஏன் ஒரு அரசாங்கமே எடுத்துக்கலாம், எதுனாலும் கவர்மெண்டே எடுத்துக்கலாம், எதுவும் எடுத்துக்கிட்டாலும் அந்த செயல்பாடு குழு செயல்பாடு, டீம் ஒர்க்கா இருந்தாதான் அது வெற்றி அடையும். அந்த டீம் ஒர்க் இங்கே இருக்கு, எனக்கு தெரியும். அந்த டீம் ஒர்க்ல நீங்க நல்ல பெஸ்டா நீங்க நடந்துட்டு இருக்கிறீங்க. இதை நம்ம மெயின்டைன் பண்ணணும். அந்த மெயின்டைன் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்மளை எக்யூப் பண்ணிக்கணும், நம்ம நாலேஜை நம்ம கெயின் பண்ணிக்கணும். எதுவுமே தெரியாம நம்ம இருக்கக்கூடாது இல்லையா? படிச்சுட்டே இருக்கணும், டெய்லி படிக்கணும். நீங்க நான் என்னடா டீச்சர் படிக்க சொல்றாங்களே அப்படின்னு நினைக்க கூடாது. படிக்க படிக்க, வாசிக்க வாசிக்க நம்மளுடைய அனுபவங்கள் ரொம்ப சிறப்பா வரும், நிறைய நம்ம கத்துக்குவோம். இப்ப வாசிப்புன்னு சொல்றப்ப எனக்கு ஒரு ஞாபகம் எனக்கு சொல்லி ஆகணும். இந்த இடத்துல ஒசூர் புத்தக திருவிழா, அதுல நான் வைஸ் பிரசிடென்டா இருக்கிறேன். ஒசூர் புத்தக திருவிழா அங்கே ஹோட்டல் ஹில்ஸ்ல நடக்கிறப்போ நிறைய புத்தகங்கள், நிறைய நூல்கள், நிறைய பேச்சாளர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு பெண்களுக்காகவே ஒரு நாள் நாங்கள் நடத்துறோம். நிறைய விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு ஓய்வு கிடைக்கும் பொழுது, அதனால பணியை விட்டுட்டு அங்கே வாங்கன்னு நான் சொல்ல, உங்களுக்கு ஓய்வு கிடைக்கும் பொழுது, ஈவினிங்கோ எப்பயோ கிடைக்கும் பொழுது அந்த இடத்துல நீங்க பார்க்கணும். அந்த நூல்களை பார்க்க, உங்களுக்கு பிடிச்ச நூல்கள் உங்க குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்கணும். இதெல்லாம் நம்ம செய்யற நம்ம சர்வீஸ். நம்மளுடைய கோல்ல இதுவும் இருக்கணும். ஏன்னா அந்த குழந்தைகள் படிக்க நம்ம வைக்கணும், வாசிக்க வைக்கணும். நம்ம வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஏதோ ஒரு நேரம், அதை படுக்கிறப்ப ஒரு 10 நிமிஷம் கிடைக்காதா? அதை படிச்சுட்டு ஒரு பக்கம் அப்படி வாசிச்சுட்டு படுக்க முடியாதா சார்? படுக்கலாம் தானே, ஒரே ஒரு பக்கம் கூட வாசிக்கலாம்ல. அந்த மாதிரி அந்த வாசிப்பை நீங்க பண்ணிக்கணும். இது என்னோட எங்க போனாலும் என்னோட கைண்ட் ரெக்வெஸ்டா நான் சொல்றேன். ஏன்னா வாசிக்க வாசிக்க தான் நீங்க உங்களை எக்யூப் பண்ணிக்க முடியும். இல்லைன்னா நம்ம அப்படி ஸ்டாக்னேஷன் மாதிரி அப்படி நின்றுடுவோம். அதுக்கப்புறம் நமக்கு எந்த வளர்ச்சியும் வராது. நிறைய நம்ம வாசிக்க கத்துக்கணும். எப்பப்ப டைம் கிடைக்குதோ அப்ப அதுக்காக நம்ம செயல்படணும். ஏன்னா உங்களுடைய பணி தொடர்ந்த பணி எனக்கு தெரியும். இருந்தாலும் உங்களுக்கு ஓய்வு கிடைக்கிறப்ப அதெல்லாம் நீங்க பண்ணிக்கணும்.
நான் இப்போ சென்னை சில்க் பற்றி சொல்லிட்டு வந்தேன் இல்லையா, இது வந்து என்னுடைய அனுபவம். சார் ரொம்ப அதை நல்ல ரசிப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா கிளாஸில் 2001 தான் சென்னை சில்க்ஸ்ன்னு அவங்க வச்சாங்கன்னு நான் நினைக்கிறேன். நானே கரெக்ட் சார்? 2001 சார். ஏன்னா 2000ல வந்து நான் கவர்மெண்ட்ல அப்பாயின்மெண்ட் ஆகி வந்து நான் டீச்சர் எஜுகேட்டராக வரப்போ 2002ல நான் போய் டீச்சர்ஸ்க்கு உங்களை மாதிரி இப்படி உட்கார வச்சு டீச்சர்ஸ்க்கு நான் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கிறேன். அப்போ என்னோட சப்ஜெக்ட் நான் கிராமர் நடத்திக்கிட்டு இருக்கிறேன். அந்த சமயம் இது வந்து இந்த பேர் வந்து ரொம்ப ஃபேமஸாக வந்துகிட்டு இருந்த பேர். சொல்லிட்டு இருக்கிறப்போ உங்களுக்கு தெரியும், வவல்ஸ் தெரியும், ஏஇ ஐஓயு இதெல்லாம் ஞாபகம் இருக்கான்னு தெரியல. படிச்சிருப்பீங்க, சின்ன கிளாஸ்ல எல்லாம் படிச்சிருப்பீங்க, காலேஜ்ல எல்லாம் படிச்சிருப்பீங்க. ஏஇ ஐஓயு வவல்ஸ். அதுக்கு முன்னாடி தி சொல்லணும், தி டிஹெச்இ தி. மற்ற கான்சனன்ட் மற்ற லெட்டர்ஸ்க்கு முன்னாடி த சொல்லணும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். த பிரைம் மினிஸ்டர் என்ன வருது? பி பி வருது. த பிரைம் மினிஸ்டர், தி இந்தியன் பிரைம் மினிஸ்டர். இது ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. தி இந்தியன் பிரைம் மினிஸ்டர். எதுக்கு தி சொன்னேன்? ஐ வருது, ஐ வருது. ஏஇ ஐஓயுக்கு முன்னாடி தி வரணும் அப்படின்னு நான் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். வவல்ஸ் கிளாஸ் அந்த ப்ரொனன்சியேஷன் சொல்லி எடுத்துட்டு இருக்கிறேன். அப்போ ஒரு டீச்சர் எழுந்து, மேடம் எதுக்கு மேடம் தி சென்னை சில்க்ஸ்ன்னு சொல்றாங்க? அது சி தானே வருது. நினைச்சு பாருங்க, இது எவ்வளவு எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. அந்த சென்னை சில்க்ஸ் அப்படின்றப்ப இது எனக்கு மறக்கவே முடியாது. ஏன்னா இது என்னுடைய கிளாஸ். அந்த கிளாஸ்ல வந்து நான் நிறைய எக்ஸாம்பிள்ஸ், இந்த பிரைம் மினிஸ்டர், இந்தியன் பிரைம் மினிஸ்டர், அப்புறம் இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லி சொல்லி நான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன் அந்த ட்ரைனிங்ல. அப்போ அவங்க வந்து சட்டுன்னு அவங்களுக்கு எப்படி ஞாபகம், எதுக்கு அவங்க தி சென்னை சில்க், அப்போ அவங்க தப்பா போட்டிருக்கிறாங்களா? அவங்க த சென்னை சில்க்குன்னு தானே போடணும், எதுக்கு தி சென்னை சில்க்குன்னு போட்டாங்க அப்படின்னு ஒரு டீச்சர் எழுதி என்கிட்ட கொஸ்டின் கேட்டாங்க சார். எனக்கு அப்படியே பக்கல் ஆயிடுச்சு. சரி, இது நமக்கு பதில் சொல்லணும். எனக்கு தெரியும் சில வேர்ட்ஸ்லாம் அப்படி இருக்கும். இருந்தாலும் அவங்க அந்த அளவுக்கு அந்த கிளாஸை விட்டு கவனிச்சு டக்குன்னு ஒரு இப்படி கேட்டாங்களேன்னு அவங்கள ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி கைத்தட்டி அவங்கள பாராட்டிட்டு அப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணினேன். தி எதுக்கு சொல்றாங்க? சி வருது, தி சொல்லக்கூடாதுதான். ஆனா தி சென்னை சில்க்னு அவங்க சொல்றாங்க. ஏன்னா இட் இஸ் யூனிக். இட் இஸ் யூனிக். கைத்தட்டலாமே. யூனிக். யூனிக்னா என்ன? வேற யாருமே கம்பேர் பண்ண முடியாது. எது உலகத்திலேயே அதுதான் அப்படின்ற மாதிரி இட் இஸ் யூனிக். அதனால தி சொல்றாங்க அப்படி அந்த டீச்சர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்ப இருந்தே என் மனசுல அது படம். பரவாயில்ல, எவ்வளவு அவங்க அந்த மீனிங்ல தான் வச்சிருக்கிறாங்களா என்ன? கண்டிப்பா வச்சிருப்பாங்க. ஏன்னா இது உலகம் முழுதும் போற ஒரு வார்த்தை. இந்த வார்த்தைக்கு 4 பேர் கொஸ்டின் கேட்பாங்க. உலகத்துல எங்க வேணாலும் கேட்பாங்க. அதுவும் ஆங்கிலம் தெரிஞ்சவங்க கண்டிப்பா ஆர்கியூ பண்ணுவாங்க. அப்ப இது இஸ் யூனிக். யூனிக்கா இருந்தா தி சொல்லலாம் அப்படிங்கிறத அப்பவே தெரிஞ்சு தி சென்னை சில்க்ஸ் இன்னைக்கு எவ்வளவு சிறப்பா வந்திருக்குங்கிறப்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. இது வரப்போ நான் வந்து சார் எனக்கு டைம் சொல்லிடுங்க. நான் பார்க்கல. கோல் சொன்னேன் இல்லையா, கோல் சொல்லிட்டு இப்படி சொல்றப்ப நான் உங்களையெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் பின்னாடி இருக்கிறவங்களெல்லாம் கொஞ்சம் பக்கத்தில் என்னால் பார்க்க முடியல, அங்கங்க அப்படி பார்த்துக்கிறேன். போலாம் தானே? சரி. இப்போ குழந்தைகளுக்காக நான் பாட்டு எழுதியிருக்கிறேன். நான் ஒரு 17 புக்ஸ் போட்டிருக்கிறேன், 17 புக்ஸ். இந்த வருஷமும் ஒரு புக்கு, கதை புக்கு நேற்று கூட சார் கொடுத்தேன். 17 புக்கு. அதில் குழந்தைகளுக்கு ஒரு 4-5 புக்கு போட்டிருக்கிறேன், கதை பாடல்கள் அப்படின்னு. அந்த குழந்தைகளுக்காக தான் இந்த பாட்டை நான் எங்கே போனாலும் பாடுவேன். குழந்தைகளுக்காகவே பாடுற பாட்டு. ஆனால் இப்போ உங்களுக்காக பாடணும் போல எனக்கு தோணுது. ஏன்னா அந்த கோல், நம்ம அந்த கோலை டச் பண்ணணும். அதனால உங்களுக்காக நான் பாடணும்னு தோணுது. நீங்களும் கொஞ்சம் கூட என் கூட வந்து அதை பாடணும். நான் சொன்ன உடனே பாடணும். சரியா? ட்ரை பண்ணுறீங்களா? சரி. நிலா பார்த்துருப்பீங்கல்ல, நிலா. சரி, நான் இப்போ கேட்குறேன். அந்த நிலாவை கேட்டுட்டு பதில் சொல்கிறேன். வானத்திலே வட்ட நிலா என்ன சொல்லுது? சொல்லுங்க. என்ன சொல்லி இருக்கும்? வட்ட நிலா, நிலா நிலா வாவான்னு நம்ம கூப்பிடுவோம். அம்மா சாதம் ஊட்டுவாங்க, நீங்களும் ஊட்டி. நீங்க இப்போ நிலாவை பத்தெல்லாம் ஊட்டுறது இல்லை. எல்லாம் செல்போனை கையில கொடுத்து
அதை ஆன் பண்ணி விட்டுட்டு சாப்பிடு சாப்பிடு அப்படின்னு சொல்றீங்க, எனக்கு தெரியும். அது இல்லை, நிலா வந்து நம்மளை பார்த்து என்ன சொல்லுது, அதுதான் இங்க முக்கியம். அது வானுயர நீ உயரு என்று சொல்லுது. சொல்லுங்க, நீ உயரு என்று சொல்லுது. அந்த வான அளவுக்கு நீ உயர்ந்து வரணும். இப்ப நான் சொன்னேன் இல்லையா, அந்த கோல் டச் பண்ணுங்க அப்படின்னு. வானுயர நீ குயில் பார்த்துருக்கிறீங்களா? குயில் குட்டியா இருக்கும், கருப்பா இருக்கும். இங்க வந்தா சவுண்ட் கேக்குதா சார்? ஸ்பீக்கர் அங்க இருக்கு. ஓகே, குயில் வந்து குட்டியா கருப்பா இருக்கும் இல்லையா? அந்த குயில் என்ன சொல்லுதுன்னு எழுதியிருக்கிறேன். கானம் பாடும் குயிலக்கா என்ன சொல்லுது? குயில் என்ன சொல்லுது பாருங்க. இதெல்லாம் நமக்கு ஒரு பாடம். அது திறமைக்கு பேதமில்லை என்று சொல்லுது. பேதம் பேதம் திறமைக்கு பேதம் இல்லை. நான் கருப்பா இருக்கிறேன், குட்டியா இருக்கிறேன், மற்ற பறவைகள் போல அழகா இல்லை நான். ஆனா என் குரல் எங்கேயாச்சும் ஈக்குவல் ஆகுமா? பி த பெஸ்ட் சொல்லிட்டேன் பார்த்தீங்களா, நான் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குயில் பாடுது. திறமைக்கு பேதம் இல்லை, திறமை எங்க இருந்தாலும் நமக்கு வரும். ஓடி வரும் எறும்பு கூட்டம் என்ன சொல்லுது? சத்தமா, அது ரொம்ப எறும்பு கிட்ட ரொம்ப நம்ம கத்துக்கணும். ஒரு கியூல நின்னா நம்ம என்ன செய்யறோம்? தள்ளு தள்ளு தள்ளு, முன்னாடி நீ தள்ளு நீ தள்ளு போ. அவங்கள பிடிச்சி தள்ளி விட்டு அந்த டிக்கெட்டை வாங்குறது, தண்ணி பிடிக்கிறது. இந்த பெண்கள்லாம் தண்ணி பிடிப்பாங்க, குடத்தை வச்சு தலையில அடிச்சு நீ தள்ளு நான் தள்ளு ஏன் குடம் உன் குடம், இந்த மாதிரிலாம் நம்ம இருக்கிறோம். ஆனா அந்த ஓடி வரும் எறும்பு கூட்டம் என்ன சொல்லுது? வரிசையா போகுது. யாராச்சும் அது கியூல போய் சொல்லி கொடுத்துருக்காங்களா? அதுவா போகுது. அது ஒழுங்கை நீ கற்றுக்கொள் என்று சொல்லுது. அந்த ஒழுங்க கத்துக் கொடுக்குது. ஆடி வரும் பேரலையும் என்ன சொல்லுது? பேரலைன்னா என்னது? அலைகள் ஓடிக்கிட்டே திரும்பி வந்திருக்கு. அது நமக்கு என்ன கத்துக் கொடுக்குது? அது இடைவிடாத முயற்சி செய் என்று சொல்லுது. தொடர்ந்து தொடர்ந்து ஒரு இதுல தோல்வி வரலாம் நமக்கு, உடனே நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது, அடுத்த முயற்சி செய்யணும். திரும்ப திரும்ப முயற்சி செஞ்சா வெற்றி அடையணுங்கிறத அந்த அலை நமக்கு சொல்லி கொடுக்குது. அடுத்து இறுதியா, கரைந்துண்ணும் காகம் என்ன சொல்லுது? அந்த காக்கா என்ன சொல்லுது? கொடுக்குது இல்ல, எல்லாரையும் கூப்பிட்டாது சாப்பாடு இல்லையா? அது பகிர்ந்துண்ணு நீயும் என்று சொல்லுது. பகிர்ந்து உண்ணணும்னு நமக்கு கத்துக் கொடுக்குது. அப்ப நான் முதல்ல சொன்னது இப்ப வந்துருச்சு பாத்தீங்களா? உங்ககிட்ட இருந்து நான் கத்துக்கிறேன், என்கிட்ட இருந்து சார் கிட்ட இருந்து நம்ம கத்துக்கிறோம், சார் கிட்ட இருந்து நம்ம கத்துக்கிறோம், இப்படி எல்லார்கிட்டையும் நம்ம கத்துக்கிறோம். நம்ம சுத்தி இருக்கிற பொருள்கள் கிட்டே இருந்தா நம்ம கத்துக்கிறோம். இதை வச்சுதான் நான் அந்த பாடல் ஒரு நூல் எழுதினேன், நம்மை சுற்றி ஆசிரியர்கள். நான் மட்டும் டீச்சர் கிடையாது, எல்லாருமே டீச்சர். நமக்கு சுத்தி இருக்கிற எல்லாமே நமக்கு டீச்சர் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன். அதனால நாமும் அந்த பகிர்வை செய்யணும். உணவை பகிர்வோம், அன்பை பகிர்வோம், மகிழ்ச்சியை பகிர்வோம், அறிவை பகிர்வோம், அனுபவத்தை பகிர்வோம். இப்ப அனுபவத்தை தானே உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். இது எல்லாமே நம்ம பகிர்வதற்கு கத்துக்கணும். எந்த துறையிலும் நம்ம வெற்றி பெறுவதற்கு இந்த நமக்கு வாய்ப்பு. இப்ப நாளைக்கு நிலாவை பார்த்தா ஞாபகம் வரும் உங்களுக்கு இல்லையா? எறும்பு பார்த்தா ஞாபகம் வரும், காக்காவை பார்த்தா ஞாபகம் வரும், குயில் பார்த்தா ஞாபகம் வரும். இப்படி நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய நம்ம கத்துக்கிறப்போ இங்கு நாம் வேலை செய்யும் பணி செய்யும் இடத்தில் நிறைய கற்றுக்கொள்கிறோம், நிறைய பேர்கிட்ட நம்ம கத்துக்கிறோம். அவங்களையெல்லாம் உங்களுடைய பண்பட்ட அந்த ஒரு பழக்கம், பண்பட்ட உங்களுடைய அப்ரோச், இதனால நீங்க எவ்வளவு தூரம் வளர்ந்துகிட்டு இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. இந்த நிறுவனம் எவ்வளவு வளர்ச்சி அடையுதுன்னு உங்களுக்கு தெரியாது. இந்த நிறுவனம் வளர்ச்சி அடைய அடைய நாமும் வளர்கிறோம், நம் குடும்பம் வளர்கிறது, நம்மை சுற்றியுள்ள உறவுகள், சொசைட்டி எல்லாமே வளருது. அப்போ அவ்வளோ பெரிய ஒரு பொறுப்புல நம்ம இருக்கிறோம் அப்படின்றது நமக்கு இருக்கு. வாய்ப்புகள் நமக்கு காத்துட்டு இருக்கு.
we should not step the river twice அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. ஆறு தண்ணி ஓடுது இல்லையா, ஓடிடும். அது ஒரு தடவை நம்ம வச்சோம்னா அந்த தண்ணி இருக்காது, அது போயிடும். we cannot step the river twice. நம்மளால 2 தடவை கால் வைக்க முடியாது. அதே போல வாய்ப்புகள் வரும் பொழுது நம்ம பயன்படுத்திக்கணும். உங்களுக்கு ஒரு பொசிஷன் கொடுத்துருக்குறாங்க, உங்களுக்கு ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்குறாங்க அப்படின்றப்போ அந்த வாய்ப்பை நம்ம என்ன செய்யணும், பயன்படுத்திக்கணும். இந்த வாய்ப்பில் இன்னும் என்னென்ன வெற்றிகளை நம்ம கொண்டு வர முடியும் அப்படின்னு ஒரு எனர்ஜெட்டிக்காக நீங்கள் பயன்படுத்திக்கணும். அடுத்து வந்து டைம் ஆயிடுச்சு சார். ஸோ எந்த துறையிலையும் அந்த குழு சொன்னேன் இல்லையா, குழு மேம்பாடு, அந்த டீம் ஒர்க்கு. ஸோ நமக்கு மேலே ஒரு பாஸ் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறப்போ அவங்க சில சமயம் கடுமையாக கூட கொடுக்கலாம். ஏன்னா அவங்களுடைய அந்த கடமை அவங்க செய்யணும், இதை வந்து நிறைவேற்றணும் அப்படின்றப்போ அதுக்காக நம்ம வந்து அவங்க மேலே நம்ம கோச்சிக்க கூடாது. ஸோ நமக்கு வந்து வழிகாட்டத்தான் இவங்க சொல்கிறாங்கங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு டீச்சர் அந்த குழந்தைய இப்போலாம் அடிக்க முடியாது. அடித்தா அந்த பையன் நேராக என்ன பண்ணிடுவாங்க, கலெக்டருக்கு ஃபோன் பண்ணி பின்னாடியே நம்மளை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த நிலைமையில் இருக்குது. ஆனால் நான் என்னுடைய குழந்தைகளை கடைசி வரைக்கும் நான் அடித்ததே கிடையாது, எப்பயுமே அடித்தது கிடையாது. என்னுடைய வார்த்தைக்கான அவங்க உண்மைதான் சார், உண்மைதான், ப்ராமிஸ். நிறைய பேர் என்னோட சயின்ஸ் டீச்சர், மேத்ஸ் டீச்சர்லாம் மேத்ஸ் சார்லாம் போட்டு வெளுத்து வாங்கிட்டு இருப்பார் அடுத்த கிளாஸில். நான் வந்து என்னோட ஸ்டூடெண்ட்ஸை அடித்ததே கிடையாது. ஆனால் நான் சொன்னால் அவங்க கேட்பாங்க. அந்த அளவுக்கு அந்த குழந்தைங்களை ஒரு அன்பால் பணிய வைக்கிறோம். அது மாதிரி ஒரு எதையாவது கண்டிஷனாக நம்ம சொன்னோம்னா அது நம்ம நன்மைக்கு தான் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். இப்போ நீங்களே உங்கள் குழந்தைங்களை வளர்க்குறீங்க இல்லையா, எத்தனையோ பேர் இப்போ 10th பாஸ் பண்ணியிருப்பாங்க, ரிசல்ட் வந்திருக்கோம் இல்லையா, வந்திருக்கா, 12th காலேஜ் படிக்கிற குழந்தைங்க இருக்கும், வேலைக்கு பணிக்கு செல்கிற பிள்ளைகள் இருப்பாங்க. ஸோ அவங்களெல்லாம் நீங்கள் எப்படி வளர்த்துருப்பீங்க, கண்டிஷன் அதெல்லாம் வளர்த்துருப்பீங்க. அந்த கண்டிஷன் தான் எல்லா இடத்துலையும் இருக்கிறப்போ அதையெல்லாம் நம்ம வந்து என்ன எடுக்கணும், ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கணும். ஸ்போர்ட்டிவாக நம்ம நல்லதுக்கு தானே சொல்கிறாங்க, கண்டிப்பாக நம்ம இதை செஞ்சு காட்டணும். அவங்க சொல்கிறதுக்கு மேலேயே நம்ம செஞ்சு இந்த வேலையை நம்ம முடிக்கணும் அப்படின்றது ஒரு ஆர்வம் வந்து எல்லாருக்குமே வரணும். அந்த ஆர்வம், டெடிகேஷன், இதுதான் முக்கியம். டெடிகேஷன் எதுலேயுமே வந்து நம்ம ஒரு அர்ப்பணிப்போட இருக்கணும். நம்மளுடைய பணியில் நம்ம அர்ப்பணிப்போட இருந்துச்சுன்னா யாராலையும் நம்மளை எந்த குறையுமே சொல்ல முடியாது. அப்படி வந்து ஒரு சொசைட்டியில், அதுவும் இப்போ இருக்கிற சொசைட்டி உங்களுக்கு தெரியும், பயங்கரமாக வளர்ந்து போயிட்டே இருக்கிறோம். நிறைய காம்படிட்டிவ் வேர்ல்டில் நம்ம இருக்கிறோம், அது நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம் எல்லாரும். அப்படிங்கிறப்போ நம்ம தயங்கி நின்றுட்டோம்னா நமக்கு பின்னாடி வந்தவங்க எல்லாம் போயிடுவாங்க, எங்கேயோ போயிடுவாங்க. அப்போ நம்மளுடைய இது வந்து ஒரு ஸ்டாக்னேஷன் ஆயிரும், அப்படி தேங்கி நிற்கிற ஒரு குட்டை மாதிரி ஆயிரும். அப்படி இருக்கக்கூடாது. அது ஒரு வாய்க்கால், இது வந்து ஒரு பேசுறதுக்கு ஒரு உதாரணமாக உங்ககிட்ட சொல்கிறேன். ஒரு நிலத்தில் வந்து 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, 2 ஆண்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப பயங்கரமான சண்டை, நிலத்துக்கு மேலே நின்றுக்கிட்டு அந்த மேட்டில் நின்று சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. வாயை பேத்துருவேண்டா, நீ பக்கத்தில் வந்தீங்கன்னா வாயை பேத்துருவேன் அப்படின்னு கையை வச்சு ஓங்கிட்டு அவன் குத்துறதுக்கு போகிறான். இவன் என்ன சொல்கிறான், ஆப்போசிட்டில் இருக்கிறவன், நான் சும்மா இருப்பேனா, உன் காலை உடைச்சிருவேன், நீ வந்தீங்கன்னா உன் காலை உடைச்சிருவேன் அப்படின்னு இவன் சண்டை. 2 பேருக்கும் பயங்கர சண்டை. ஒருத்தர் நின்று பாரு, என்ன செய்ய முடியும், ஒன்றுமே செய்ய முடியல அவங்கள. அப்போ ஒருத்தர் அந்த பக்கம் கிராஸ் பண்ணி வராரு. வரப்ப இந்த பக்கத்தில் நிற்கிறவர்கிட்ட கேட்குறாரு, என்ன இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க, ஏன் என்ன சண்டை நடக்குது இங்கே, ஏன் இந்த மாதிரி கத்துறாங்க அப்படின்னு கேட்குறப்போ இவர் சத்தமாக சொல்கிறாரு, அது ஒன்றும் இல்லைங்க ஐயா, வாய் கால் சண்டை அப்படின்றாரு. வாய் கால் சண்டை, அது என்ன சண்டை, வாய்க்கால் சண்டை, வாய்க்கால் சண்டை. அது அவர் எப்படி சொல்றாரு இவர்கிட்ட, அவன் வாயை பேத்துருவேன்னு சொன்னான், இவன் காலை உடைச்சிருவேன், அதை மென்ஷன் பண்ணி வாய் கால் சண்டை அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே இவங்க எல்லாரும் சிரிக்கிறாங்க. அந்த சண்டை போட்டவன்னு சிரிச்சுட்டான், காலை உடைச்சிருவேன்னு சொன்னவன், வாயை பேத்துருவேன்னு சொன்னவன், 2 பேரும் ஏன் அந்த வார்த்தைகள் வாய் கால் சண்டை அப்படிங்கிறான். அப்போ ஒரு வார்த்தை அவன் சாதாரண இல்லை சார், வாய்க்கால் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா இன்னும்
வேகமாக அடிப்பானுங்க. இது எனக்கு தான்டா, நீ எப்படா வருவேன்னு அருவாள் எடுத்துட்டு வெட்டுவான், பெருசாகும். இப்போ அவனுங்களே சிரிச்சுட்டானுங்க. இனிமேல் எங்கே போய் சண்டை போடுறது, அவங்களுக்கே ஷேமாயிரும் இல்லையா, வெக்கமாயிருச்சு, அவங்களே சிரிச்சுட்டானுங்க. நம்மளுடைய வார்த்தைகளில் இருக்கிறது சண்டையும் சமாதானமும். நம்மளுடைய வார்த்தைகளில் இருக்கிறது சண்டையும் சமாதானமும். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம பேசுகிற வார்த்தைகள், அந்த துணி, அதில் இருக்கு சண்டை சமாதானம். இப்போ ஒரு பையன் கிளாஸில் ஹோம்ஒர்க் இல்லாமல் வருவான், வெரி குட் அப்படின்னு சொல்லுவேன் நான். அவன் நிஜமாவே வெரி குட். அவனுக்கு அப்பவே புரிஞ்சிடும், ஐயோ இன்னைக்கு திட்டு வாங்க போகிறோம், பனிஷ்மெண்ட்டு என்ன கொடுக்க போகிறாங்களோ. அப்போ அந்த வார்த்தைகள் இருக்கு. வெரி குட் அப்படின்னு சொல்கிறது வேற இல்லையா, வெரி குட் அப்படின்றது செஞ்சுட்டப்போ அப்படி. இந்த மாதிரி வார்த்தைகள்ல இருக்கு. இந்த வார்த்தைகளை நம்ம பிரயோகிக்கிறப்போ, அதுவும் நம்ம ஒரு விற்பனையாளராக நம்ம இருக்கும் பொழுது, நான் சொன்னேன் ஆயிரக்கணக்கான கேரக்டர்ஸ் இங்க வராங்க. யார் யார் எப்படி இருப்பாங்கன்னே நமக்கு தெரியாது. நமக்கு உறவினர்கள் தெரியும், ஃப்ரெண்ட்ஸ் தெரியும், எல்லாரும் தெரியும். ஆனா அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு நமக்கு தெரியாது. அப்போ அவங்கள நீங்க கட்டி போட்டு அவங்கள ஒரு கஸ்டமரா நம்ம ஆக்கணும்னா உங்க வார்த்தைகள்ல இருக்கு. அந்த வார்த்தைகள்ல தான் இருக்கு அந்த அன்பும் சமாதானமும். அவர்களை எப்படி வசீகரிக்கணும் அப்படின்றதெல்லாம் அதை நம்ம கத்துக்கணும். இப்போ இறுதியா உங்க எல்லாருக்கும் ஒரு சிறப்பான இன்னும் இருக்கா சார், எனக்கு டைம் சொல்லியிருக்கிறாரு. பேசிட்டு இருக்கலாம் சார், நிறைய பேசலாம். நான் நிறைய உங்களுடைய அனுபவங்கள் எல்லாம் கேட்கணும், இன்டராக்ட் பண்ணணும் அப்படின்லாம் நினைச்சேன் நான். நீ சொல்லலாம், அதை கூட நம்ம இப்போ கொஞ்சம் பண்ணலாம், இன்டராக்ட் பண்ணலாம். யாரும் பயப்படாதீங்க. உங்களுடைய அனுபவம் ஏதாச்சும் இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்கம்மா. உங்களுக்கு இந்த இடத்துல என்ன அனுபவம், ஒரு சிறப்பான ஒரு அனுபவம் கிடைச்சி? இதில் ஒவ்வொரு கஸ்டமரும் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு கஸ்டமரும் ஒவ்வொரு மாதிரி வராங்க மேடம். அவங்க கிட்ட பேசுறதே ஒரு அனுபவமாக தான் இருக்கு. என்ன ஃபீல் பண்ணுறீங்க? குட்டாக ஃபீல் பண்ணுறேன். குட்டாக ஃபீல் பண்ணி எதாக இருந்தாலும் சமாளிச்சிருவீங்க. பரவாயில்லையே, எதா இருந்தாலும் சமாளிச்சிருவாங்க. நான் கை தட்டலாமே உங்களுக்கு. எதா இருந்தாலும் சமாளிச்சிருவாங்க. சார் கொஞ்சம் சொல்லுங்க சார் உங்க இன்சார்ஜுக்கு ஏதாவது சின்ன சின்ன அனுபவங்கள் இருக்கும், அந்த இதில் போடுறது. சரி, வேற யார்கிட்ட கேட்கலாம் சார்? சொல்றீங்களா தம்பி? இப்போ பார்த்தீங்கன்னா வரக்கூடிய கஸ்டமர் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க. அவங்க நம்ம நல்ல கைட்னஸ் பண்ணாவே இன்னும் நல்லா இருக்கும். என்ன பண்ணியிருக்கிறீங்க? ஏதாச்சும் ஒரு அனுபவம் இருக்கா? இல்லை, அவங்க ஒரு மாதிரி உள்ள கஸ்டமரு நம்ம இந்த ரகம் அப்படி இருக்குன்னு நம்ம காமிச்சோம்னா அவங்க அப்படியே அந்த இது நீங்கள் எடுத்து காட்டணும், பொறுமையாக காட்டணும். ஆமாம், வெரி குட் வெரி குட். கை தட்டலாமே. ஏன்னா அவங்க இது வேணும் அது வேணும்னு கேட்குறப்போ அந்த இதை கரெக்டாக நம்ம எடுத்து கொடுக்கணும். அது ஒன்று, பொறுமையாக நம்ம சொல்லணும். அவங்களுக்கு உங்களுடைய அப்ரோச் பிடிக்கணும். இந்த தம்பி நமக்கு சரியாக எடுத்து கொடுப்பாரு, நம்ம கேட்டதை எடுத்து கொடுப்பாரு அப்படின்ற ஒரு எண்ணம் வரணும். அது ஒரு பெரிய சக்ஸஸ். இப்படி நிறைய இருக்கு. எல்லார்கிட்டையும் பேசணும். சார் சொல்ற மாதிரி நாள் முழுதும் பேசலாம். நம்மளுடைய பணிகள் நமக்கு காத்திருக்கு. இறுதியாக உங்களுக்கு உங்களை மேம்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா ஒன்று சொல்றேன். கற்றவர் போற்ற வேண்டும், கடுமையாய் உழைக்க வேண்டும். வேண்டும் 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 உங்களை வேண்டி நான் இங்க கேட்டுக்கிறேன், சரியா? கற்றவர் போற்ற வேண்டும், கடுமையாய் உழைக்க வேண்டும், சுற்றமும் வாழ்த்த வேண்டும், சூட்டிடும் புகழும் வேண்டும், பற்றுடன் பழக வேண்டும், பரிவுடன் கொடுக்க வேண்டும். எதை கொடுத்தாலும் எப்படி கொடுக்கணும்? பரிவுடன், அந்த அன்புல பரிவுடன் கொடுக்க வேண்டும். சொற்களில் வலிமை வேண்டும், சோர்விலா உள்ளம் வேண்டும், வெற்றியை நாட்ட வேண்டும், வீருடன் உயர வேண்டும். வீருடன் நீங்க உயர்ந்து பெரிய ஒரு வளர்ச்சி அடைந்து இந்த நிறுவனத்திற்கு உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்து ஒரு நல்ல பேரை நாம் பெற்று உங்களையும் வளர்த்து கொள்ளுங்கள். நம்முடைய இந்த 2 நிறுவனங்களையும் நாம் வளர்த்து விடுவோம் அப்படின்னு உங்க மனசுல ஒரு எய்ம் எடுத்துக்கணும். ரொம்ப அருமை. உங்களை எல்லாம் சந்திச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவும் காலை வேளை அப்படி ஃப்ரெஷ்ஷா இருக்கிறீங்க. இந்த புன்சிரிப்பு முகத்தோட என்னைக்கும் நீங்க இருக்கணும், எல்லாரும் இருக்கணும். இப்ப தம்பி சொல்ற மாதிரி எந்தெந்த ரகமோ கேட்பாங்க, எத்தனை விதமா வருவாங்க. அவங்களை எல்லாமே நம்ம அனுசரிச்சு போகணும்னா
எல்லோருடைய இங்க இருக்கிற HR, மேனேஜர்ஸ், சூப்பர்வைசர்ஸ், எல்லாருடைய நிர்வாகிகள், இவங்க எல்லாருக்கூடையும் நம்ம வந்து ஒருங்கிணைந்து நம்ம செயல்படணும். இது வந்து ஒரு குடும்பம். இந்த குடும்பத்துல நம்ம எப்படி இருப்போம் அதே மாதிரி இது ஒரு ஃபேமிலின்னு நினைச்சிட்டு நீங்க எல்லாரும் நீங்க உழைக்கணும். ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. அருமையான வாய்ப்பளித்த சென்னை சில்க், தி சென்னை சில்க் நிறுவனம், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, எனக்கு வாய்ப்பு கொடுத்த HR சார் அவர்களுக்கும், மேனேஜர் அவர்களுக்கும், இங்க இருக்கிற மேனேஜர் சந்திரசேகர் அவர்களுக்கும், இங்க இருக்கும் அனைவருக்கும், இந்த தலைமையேற்று இருக்கக்கூடியவர் அனைவருக்கும் என்னுடைய பேச்சை ரொம்ப அருமையா சிரிச்சுக்கிட்டு ரசிச்சு கேட்டீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதே உற்சாகத்தோட நீங்க புத்துணர்வோட தினமும் இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். மீண்டும் நம்ம சந்திக்கலாம். நான் வருவேன், என்னை ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் வருவேன், எத்தனையோ தடவை வந்திருக்கிறேன். ஆனா இப்ப ரீசெண்டா வரலதான். எனக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாததால ஒரு ரொம்ப நாளா நான் எங்கேயுமே போகாம இருந்தேன். அதனால ரொம்ப நாள் கேப் விழுந்துருச்சு. கண்டிப்பா வருமா, உங்களை எல்லாரையும் சந்திக்கலாம், நிறைய நம்ம செய்யலாம். அடிக்கடி நமக்கு இந்த மாதிரி வாய்ப்பு கொடுங்க சார். அவங்களுக்கும் நிறைய வாய்ப்புகள் கொடுங்க. உங்க திறமைகள்லாம் உங்ககிட்ட ஒளிஞ்சிருக்கும், அதையெல்லாம் நீங்க சார் கிட்ட சொல்லுங்க. உங்கள் திறமைகளையும் நாங்க வெளியே கொண்டு வரணும். கண்டிப்பா. அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள், மீண்டும் நன்றி.